குட்டி பசங்களை ஒரு 2 வீதி தள்ளி கூட்டிகிட்டு போனாவே வந்து ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. இதில் வந்து ஒரு ட்ரிப்பே வந்து பிளான் பண்ணி கிளம்பி போனாங்க. என்ன ஆகுமோன்னு ஒரு ப்ரெஷர் எனக்குள்ளே இருந்துட்டு தான் இருந்தது. பட் அவங்களும் வந்து நல்லபடியாக கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து கோவப்படாமல் அவங்க என்ன பண்ணாலும் சரின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஜாலியாக அந்த ட்ரிப்பையும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க போயிருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்துக்கிட்ட தான் வந்து அப்பாவும் பொண்ணும் ஜாலியாக ஒரு வாக்கிங்லாம் வேறு கொடுத்துட்ருந்தாங்க. பாப்பா வந்து கடல் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்காங்க. பட் பிரிட்ஜ் மேலே இருந்து பார்க்குறதுங்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்க அந்த இடத்துல இருந்த ஷிப்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு கஷ்டம் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். நமக்கு கிடைக்கிற மீன் கருவாடும் சேம் அதே மாதிரி தான். அவங்க கடலுக்குள்ளே போய் நமக்காக எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அது நமக்கு வந்து சேரும். இந்த ப்ரொஃபஷன் மட்டும் இல்லை, எல்லா ப்ரொஃபஷன்லேயும் சேம் அதே மாதிரி தான். ஒருத்தங்களோட உழைப்பு இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.